வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம காரைக்கால் அம்மையார் சிவபெருமான் மீது பாடிய திருவிரட்டை மணிமாலை என்ற நூலில் இருக்கக்கூடிய 20 பாடல்களுக்கான பொருளை சுருக்கமா இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த திருவிரட்டை மணிமாலை என்ற இந்த நூல் 12 திருமுறைகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இது சைவ சமயம் சார்ந்தது. இந்த 20 பாடல்களுமே காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை பற்றி தன்னுடைய மனதிடம், அந்த நெஞ்சுன்னு சொல்லும் இல்லையா, அந்த மனதிடம் வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ முதல் பாடலுக்கான விளக்கத்தை பாருங்க. அந்த காரைக்கால் அம்மையார் தன்னுடைய மனதிடத்தில் சொல்கிறார், மனமே, அதிகமாக உயர்ந்து எழக்கூடிய கொடுமையான துன்பம் வருத்தும் போது பயம் கொண்டு எலும்பு வடிவத்தோட இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீக்கிக் கொள்வதற்காக நீ யாரை வணங்கணும் தெரியுமா? கங்கையாரையும், தலையில பிரின்லாவையும், அதற்கப்புறம் எருக்கமலரை சடையில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்கு. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு அடிமையாகி தொண்டு செய்வதை அறிந்து கொண்டாயா அப்படின்னு சொல்லி முதல் பாடலில் சொல்கிறாங்க. அடுத்த பாடல் பாருங்க. மனமே, இறைவன் தவிர வேறு தெய்வம் இல்லை, பிற கடவுள்களெல்லாம் இல்லை. பிற கடவுள்களை கண்டு மனதால் கூச்சம் கொண்டு எப்போதும் சிவபெருமானையே மறக்காமல் இரு. அப்படிப்பட்டவர்கள், அந்த சிவபெருமானை மறக்காத மனம் கொண்டவர்கள் மண்ணுலகத்தில் எந்த காலத்திலையும் மீண்டும் பிறவி எடுக்காம அந்த சிவபெருமான் தன்னிடத்தில் வைத்துக் கொள்வான். அதுக்கடுத்த பாடல் பாருங்க. வண்டுகள் மொய்த்து சிதைக்கக்கூடிய அந்த கொன்றை மலர்கள் நிறைந்த சோலைகளை தங்கியிருந்து ஓம் அப்படிங்கிற மந்திரத்தால ரீங்காரம் செய்து கொண்டு தான் வீற்றிருக்கக்கூடிய கொன்றை மலரையும் நாகம் தங்கியிருந்து மூச்சுவிடும் செம்மை நிறம் பொருந்திய பொன் போன்ற சடையினையும் உடைய அந்த சிவபெருமான் அவன்தான் இந்த உலகப் பொருள்களுக்கெல்லாம் தலைவன். தன்னை யாரெல்லாம் வணங்கி பணிகிறாங்களோ அவங்களுடைய துன்பங்களை கண்டு பொறுமையோடு இருக்க மாட்டான். எல்லா மனங்களுக்கும் இறைவனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான், அதை அறிந்து கொள்வீராக அப்படின்னு இந்த 3வது பாடலை குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக 4வது பாடலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவனிடம், மனமே, இறைவனிடம் நீயே எனக்கு எல்லாம் அப்படின்னு அடிமையானவர்கள் பிற சமயம் அப்படிங்கிற படுகொலியில விழுந்து விடாம காக்கக்கூடிய ஆற்றலுடையவன் இந்த சிவபெருமான். பொன்னாலான அணிகலன்களை அணிந்து கொள்ளாமல் அவன் விஷம் பொருந்திய பாம்பை அணிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை எத்தகைய தன்மையுடையவன் அப்படின்னு நினைத்திருக்கிறாய் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்த பாடலில் பாருங்க. சிவபெருமான் கையில் வில் கொண்டிருக்கிறான். அந்த கோபம் கொண்டு அரக்கர்களுக்குரிய 3 கோட்டைகளையும் அழித்தான். அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய தலையில் அந்த கங்கையாகிய அந்த பெண்ணை அணிந்திருப்பதை பார்த்து, உன்னுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உமையம்மை இவை யாருன்னு கேட்டால் என்ன சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லி அருளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த பாடலில் பாருங்க. மனமே, இறைவனை நீண்ட சடைமுடை உடையவனை, பாம்பினை அணிந்திருக்கக்கூடியவனை, மனம் உடலை விட்டு நீங்கக்கூடிய காலத்தில் உயிர்கள் மீண்டும் பூமியில் பிறந்து வருத்தம் கொள்ளாமல் காக்கின்றவனை எப்போதும் சிறிது கன நேரம் கூட மறவாமல் நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமான் கங்கையை தலையில் சூடியிருக்கின்றான், தேன் நிரம்பிய கொன்றை மலர்களை அணிந்திருக்கின்றான், வன்னி மலர்களை அணிந்திருக்கின்றான், அப்படியாக வேதமானவனாக இருக்கின்றான். அதனால் அந்த அந்த அவனிடம் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது, அதை நீ கேட்க வேண்டும். சிறப்பும் உயர்வும் உடைய அந்த மாலையின் மேலே மூச்சோடு அந்த சீறிட்டிருக்கக்கூடிய பாம்பினை அணிந்திருப்பதை விட்டுவிடுவாயாக. சிவபெருமானை பக்தர்கள் நீ அணிந்திருக்கக்கூடிய பாம்பை கண்டு பயம் கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அதற்கடுத்த பாடலில் வேதமாக, வேதத்தினுடைய உட்பொருளாக, வேதத்திற்கு முன் தோன்றியவனாக இருக்கிறதுனால தான் ஆதிரையான் அப்படிங்கிற பெயர் கொண்டவனாக சிவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய பாதங்களை பார்ப்பதற்காக அந்த திருமால் என்ன பண்ணார்? அந்த பன்றி வடிவம் எடுத்து பூமியை கொண்டு போனார். அப்படியும் அந்த சிவபெருமானை தேடி காண இயலவில்லை. அப்படி காண முடியாமல் அந்த நேரத்தில் அந்த திருமால் என்ன பண்ணார் அப்படின்னா, நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நின்னாரு அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுது. அதற்கு அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பூமியில் துன்பம் அப்படிங்கிற பிறவி கடலில் நம்ம விழுந்துட்டோம். அந்த பேரின்பத்தில் நாம் திளைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையாலுமே பேரின்பம் இல்லை. தம்மை அழிவில்லாதவர்கள்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த முப்புறங்களை உடைய அரக்கர்களுடைய கோட்டைகளையும் அழிச்சவர் சிவபெருமான். நீல நிறமான கழுத்தை உடையவர், 8 தோள்களை உடையவர். அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய பாதங்களை இந்த உலகத்தில்
மற்ற இன்பங்களில் செலுத்தாமல் அந்த சிவனுடைய அந்த கால்களில் விழுந்து பல நாளும் நீங்கள் பணிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடலில் குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அதற்கடுத்த பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா காரைக்காலம்மையார், எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவன். அவன் சிவலோகத்தில் எழுந்தருளி இருக்கிறான். ஆதிரையன் என்று அழைக்கப்படுபவன் ஆழகால விஷத்தையே உண்டு கழுத்தை கருமையாக வைத்திருக்கின்றான். அவன் கால்களில் பொன்னாலான கழல் அணிந்திருக்கிறான். அவனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அந்த நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை, 5 எழுத்து மந்திரத்தை இடைவிடாது கூறி வழங்கப்பட்டவர்கள் அந்த சிவனுடைய அருளை நிச்சயமாக காண்பார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க காரைக்காலம்மையார். அதற்கடுத்த பாடலில் பாருங்கள், சிவபெருமான் காலில் கழல் அணிந்திருக்கிறார். எப்பொழுதுமே அந்த அவருடைய அடியவர்கள் அவனுடைய அந்த திருவடியை வணங்கி கொண்டே இருப்பார்கள். அப்போ விருப்பமோடு யாரெல்லாம் வணங்குறாங்களோ அப்போது அந்த வணங்குறவங்களுடைய அந்த வினைகள் எல்லாமே தொலைந்து போகும். எதனோடும் ஒப்புமை கூற இயலாத வெப்பமான ஒளியை உடையவன் சிவன். அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் என்ன பண்ணணும்னா கையினால் மலர்களை எடுத்து தூவி வணங்கி வழிபடுங்க. உங்களுடைய பழமையான விலைகள் எல்லாம் நில்லாமல் வலிமை இழந்துரும். நீங்கள் அதுக்கு சிவனை வணங்குங்க, உங்களுடைய பாவமெல்லாம் தொலையும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்த பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனமே பழமையான வினைகள் வருத்தம் கொள்ள செய்வதற்கு முன்னாடியே காலம் தாழ்த்தாமல் வேகமாக போய் உமையம்மையை இடபாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கண்டேயனுக்காக ஏமன் மீது கோபம் கொண்ட உடல் முழுவதும் திருநீர் பூசி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை மனதால் நினைத்திருப்பாயாக, உன்னுடைய பழமையான வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்தபடியாக அடுத்த பாடலில், மனமே இந்த மண்ணுலகத்தில் ஒப்புமை கூற இயலாத துணை அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியையும் குழந்தைகளையும் சொந்தக்காரங்களையும் நினைக்கிறத விட்டுட்டு கங்கை நதி சூடி இருக்கக்கூடிய இறைவன், நமக்கு தந்தையானவன், நெருப்பை போன்றவன், எல்லா அண்டங்களிலும் எழுந்திருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய பாதங்களை நினச்சி அன்போடு வணக்கம் செய். அதாவது உலகத்தில் எதன் மீதும் நீ பற்று பாசம் வைக்க வேண்டாம். குடும்பம் குழந்தை உறவுன்னு வேண்டாம், சிவபெருமானை மட்டும் நினை அப்படின்னு சொல்லி இந்த பாடலை குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்த பாடலில் பாருங்கள், இறைவா சடையில் கங்கை அணிந்தவனே, வெப்பம் குறையாத நெருப்பில் நடனமாடக்கூடியவனே, நெருப்பிலிருந்து வரக்கூடிய திருநேற்றை அணிந்தவனே, உன்னுடைய பாதங்களில் முன்னாளில் ராவணன் என்ன பண்ணார், 20 தோள்களையும் 10 தலைகளையும் என்ன சொன்னார்னா அந்த 20 தோள்களையும் 10 தலைகளையும் கொண்டு அந்த ராவணன் ஆணவமாக இருந்தபோது அதை நீதான் அழித்தாய், அந்த கர்வத்தை நீதான் அழித்தாய் அப்படிங்கிறத சொல்கிறார். இதெல்லாம் எந்த சிந்தனையால் விளைந்தது அப்படின்னு கேட்குறாரு காரைக்காலம்மையார். அதற்கடுத்த பாடலை பாருங்களேன், பேய் கூட்டங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு வாயால் பாடுது. அப்படியே சுடுகாடே அரகமாக அடியெடுத்து போயிருந்த போது நடனம் செய்யும்போது பூதங்கள் எல்லாம் வணங்கி நின்று தான் சிவபெருமானுடைய பாதங்களை வணங்கி. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய பாதங்கள் எல்லாத்தையும் காக்கக்கூடியது. நீ அப்படிப்பட்ட சிவபெருமானே, நீ அசுரர்களுக்குரிய அந்த 3 கோட்டைகளையும் ஒரே நேரத்தில் அழியுமாறு நீ நெருப்பு அம்பை தொடுத்து அழித்தாய். அதற்கு காரணம் யாது அப்படின்னு தெரியாமல் அதை நினச்சி நான் இறங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்த பாடல் பாருங்க, வலிமையான யானையினுடைய உடல், அதிலிருந்து உரித்த தோலை தான் மும்மூர்த்திகளினுடைய வடிவத்தில் போர்த்து கொண்டு மகிழ்ந்தான் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு அன்பு கொண்டு அடிமையாக இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை தீமையான வழிகளுக்கு செல்லக்கூடிய அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய ஐம்புலன்களையும் ஒரே வழியில் செலுத்தலாம். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையணும் அப்படின்னா உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தணும். அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிற அந்த ஐம்புலன்களும் வேறு வழியில் செல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவபெருமானை இடைவிடாமல் வணங்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க காரைக்காலம்மையார். அதுக்கடுத்த பாடல் பாருங்க, இறைவா பாம்பானது தன்னுடைய அருகில் ஒருவரையும் நெருங்கு விடாமல் செய்திருக்கிறது. நீ அணிந்திருக்கக்கூடிய பாம்பு அதோடு இல்லாமல் பிரம்மனுடைய தலையை மாலையாக கோத்து தலைகள் ஒன்றோடு ஒன்று உரசி ஒளி எழுப்புகிறது. மயானத்தில் இருக்கக்கூடிய வெண்மை நிறம் பொருந்திய எலும்புகள் எல்லாம் மாலையாக இருக்கிறது. அதையெல்லாம் அணிந்து கொண்டு காளை வாகனத்தில் மகிழ்வோடு நீ வருகிறாயே, உன்னை நெருங்கி வந்த அடியார்கள் எப்படி வணங்குவாங்க? உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கே, அப்போ எப்படி வணங்குவாங்க அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறாங்க காரைக்காலம்மையார். அதற்கடுத்த பாடல் பாருங்க, என்னுடைய இறைவனே கங்கையாறு உன்னுடைய சடையிலிருந்து அப்படி பொங்கி வெளியுது. அணிந்திருக்கக்கூடிய பாம்பு இல்லாமல்
அதை தவிர மற்றொரு படம் அமைந்த பாம்பு கக்கிய விஷத்தை பழங்காலத்தில் தேவர்கள் சூழ்ந்திருந்த பரந்த கடலில் உண்டவனே, உனக்கு காளையை தவிர ஏறிக்கொள்வதற்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லையா? உனக்கு அந்த காளை தான் கிடைச்சதா வாகனமாக கொள்வதற்கு அப்படின்னு இந்த பாடலில் குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக 19வது பாடல் பாருங்க. தனக்குத்தானே ஒப்புமையாக கூறக்கூடிய தன்னுடைய பிள்ளையான முருகு கடவுளை வெண்மையான நிறமுடைய காளை ஒத்த வலிமை உடையவனை கோவைக்கனி போன்ற வாயுடைய உமாதேவிக்கு என்று அலைந்து பெறாமல் அப்போதே குழந்தையாக கொண்டுள்ள இறைவன் அவனுக்கு எப்போதும் இனிமை பொருந்திய இறை தொண்டு செய்கின்ற அருளாகி ஒரு சொல் சொன்னால் போதும், அது அவனுடைய அருளுக்கு தகுந்த செயல்தானே. அப்போ அந்த சிவனை வணங்கினா போதும், வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் காரைக்கால் அம்மையார் குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக கடைசி பாடல், இது 20வது பாடல். இதோட அந்த திருவிரட்டை மணிமாலை அப்படிங்கிற அந்த நூலே முடிஞ்சுது. அந்த நூல் முழுமையுமே மொத்தம் 20 பாடல்கள் தான். கடைசி பாடல் பாருங்களேன். இந்த மனம் வந்து சக்கரை மாதிரியாம். அப்படி சக்கரம் இப்படி வேகமாக சுற்றிக்கிட்டே போகுது. அந்த மாதிரி மனமும் அப்படியே சுழன்று கொண்டே இருக்கும். அப்போ சக்கரம் போல் விரைவுடைய மனமே, நல்ல செயலை செய்து வாழக்கூடியவர்கள் உயிரை இழந்த போது உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க? மரக்கட்டைகளை அடுக்கி தீயிட்டு உடலை சாம்பலாக்குவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா தெய்வங்களுக்கும் தலைவனாய் நீண்ட கடல்ல தோன்றிய விஷத்தை உண்டவன், நெய் அபிஷேகம் செய்து கொண்டவன், அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய பெருமையை மகிழ்ச்சி கொண்டு கேட்பாயாக அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த காரைக்கால் அம்மையாருடைய இந்த 20 பாடல்களையும் வைத்து பார்க்குறப்போ அவங்க சில பாடல்களில் தன்னுடைய மனதோடு பேசக்கூடிய வகையிலையும், சில பாடல்களை அந்த சிவபெருமானிடம் நேரடியாக பாடக்கூடிய நிலையிலும் இந்த பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த 20 பாடல்கள்லையும் காரைக்கால் அம்மையார் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும், இந்த பிறவி அடுத்து மறுபடியும் ஒரு மனித பிறவி எடுக்காம அந்த சிவனுடைய திருவடியிலையும் இருக்கிறதுக்கும் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பெரும்பாலான பாடல்களில் சிவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த கங்கை நதி, அப்புறம் பிறை நிலா, அவனுடைய வாகனம், அப்புறம் சிவபெருமான் தன்னுடைய உடலில் ஒரு பகுதியாக உமையம்மையை வைத்திருக்கக்கூடிய சூழல், அப்புறம் சிவன் வந்து அந்த பாம்பினை அணிந்திருக்கக்கூடிய சூழல், இதையெல்லாம் குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த மாதிரியான தோற்றப்பொழிவு அந்த பார்க்கும்போது பக்தர்களுக்கு பயமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ பக்தர்கள் உன்னை எப்படி வணங்குவாங்க? எல்லாரும் அஞ்சக்கூடிய வகையில் அந்த சிவபெருமான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த சிவபெருமானை அந்த நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இடைவிடாமல் யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் அந்த மறுபிறவி அப்படிங்கிற ஒன்றை அடையாமல் அந்த சிவனுடைய திருவடியிலேயே அந்த மோட்சம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க காரைக்கால் அம்மையார். அதற்கப்புறம் அந்த பகைவருக்குரிய அந்த முப்புறங்களை அளித்த செய்தியும் அந்த புராண செய்தியும் காரைக்கால் அம்மையார் குறிப்பிட்டு போகிறாங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க. நன்றி.